வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பு ஏற்பாடு தொடர்பாக டிஜிபிக்கள் சங்கஜ்வால், மகேஷ்குமார் அகர்வால் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை நடத்தவுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவாவிடம் கேட்கலாம். வணக்கம் சிவா, ஆலோசனை குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். சாரா, ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு பணிகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில தற்போது ஆலோசனை கூட்டம் என்பது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் டிஜிபி சங்கர் ஜிவால், அதே போல சட்டம் ஒழுங்கு டிஜிபி, சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையராக இருக்கக்கூடிய சந்தீப் ராய் ரத்தோர், அதே போல சட்டமன்ற டிஜிபியாக இருக்கக்கூடிய மகேஷ்குமார் அகர்வால் உள்ளிட்ட காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரை நாளை 7ஆம் கட்ட தேர்தல் என்பது அதற்கான வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கிறது. எனவே நாளை நடைபெறக்கூடிய தேர்தலுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் 4ஆம் தேதி அன்றே ஒட்டுமொத்த வாக்கு எண்ணிக்கையும் நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான முழு பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில ஒட்டுமொத்தமாக நடைபெறக்கூடிய வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு பகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பு, தீவிர பாதுகாப்பு என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும், குறிப்பாக தமிழகத்தில் 39 மாநிலவை தொகுதிகள் இருக்கக்கூடிய சூழலில் 39 மையங்களில் தான் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த 39 மையங்களிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு பணிகள் எந்த வகையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, எத்தனை கட்டங்களாக பாதுகாப்பு பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை அடுக்குகள் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட இருக்கின்றன, துணை ராணுவப்படை எந்த வகையில் அவர்கள் பாதுகாப்பு ஈடுபடுத்தப் போகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு முழு ஆலோசனை என்பது இந்த தினம் நடைபெற்ற இந்த ஆலோசனையின் வாயிலாக கேட்டறியப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு முழு வீச்சில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்கான காவல்துறைக்கும் அதே போல துணை ராணுவ படைக்குமான பல்வேறு அறிவுறுத்தல்களை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முழுக்க பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டமாகவே நிறைவடைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவா.